இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற ஒரு வசனம் யோவான் புத்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனம். இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இந்த வசனத்துல 2வது பகுதி, இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இந்த வார்த்தையின் கீழே நாம் பார்க்கலாம். இது எதை குறிக்கிறது என்றால், தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு பெரிய வரத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை என்றால், கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நாம் தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் அபிஷேகப்பட்டு, தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம். அதுவும் மட்டுமல்ல, தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட மிஷனரி தாகம், இதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இந்த வசனத்துக்கு கீழே நாம பார்க்கலாம், கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நம்ம அநேக இடங்களில இப்ப பார்க்கிறோம், அந்த மிஷனரி குறித்தான ஒரு பாரம், மிஷனரியானை குறித்தான ஒரு காரியம் குறைந்து கொண்டு இருக்கிறது. அநேக சபைகள்ல மிஷனரிக்கான ஒரு ஒரு வார்த்தையே கிடையாது. அங்க நான் பார்க்க முடிகிறது, ஊழியத்தை குறித்து, ஆத்தும பாரத்தை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, ஊழியத்துல போய் பாடுகள் அனுபவித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமான காரியங்களை குறித்தான அநேக உபதேசங்கள் இப்போது கிடையாது. நான் பார்க்கிறோம், தேவனுடைய இதய துடிப்பு அப்படியாக இருக்கிறது. இங்கிலீஷ்ல இப்படியாக சொல்லலாம், த ஹார்ட் பீட் ஆஃப் காட். என்ன ஹார்ட் பீட் ஆஃப் காட்? ஆண்டவருடைய இதய துடிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரதான கட்டளையே ஆண்டவருடைய இதய துடிப்பாக இருக்கிறது. ஹார்ட் பீட் ஆஃப் காட் இஸ் அ கிரேட் கமிஷன். நான் பார்க்க முடிகிறது, 4 சுவிசேஷத்திலும் அதோடு சேர்த்து அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்க முடிகிறது. அந்த வசனத்துல தேவனுடைய இதய துடிப்பு அப்படியாக இருக்கிறது. ஏனென்றால் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அறுவடை மிகுதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அறுவடை குறைவு என்று ஆண்டவர் சொல்லவில்லை, அறுவடை மிகுதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த அழைப்பையும் அந்த அபிஷேகத்தையும் நம்மேல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை சபை மறந்து விடக்கூடாது. நான் பார்க்க முடிகிறது, ஆண்டவருடைய இதயத்துல அவ்வளவு அன்பு கூர்ந்தவராக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார் என்று யோவான் புத்தகம் 3வது அதிகாரம் 16 வசனத்துல நான் பார்க்க முடிகிறது. அதுல அப்படியாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய சீசனாகிய தோமாவை இந்திய தேசத்திற்கு அனுப்பினார். அவர் கேரளால இருந்தார். அவர் தமிழ்நாட்டில இருந்து கடைசியாக இரத்த சாட்சியாக மரித்தார். அந்த விதை விதைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த விதை எதற்காக விதைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, அந்த விதையின் மூலம் மரம் வளர வேண்டும், மரம் வளர்ந்து அது கனி கொடுக்க வேண்டும். அது தேவனுடைய பெரிய இதய துடிப்பாக இருக்கிறது. அதனாலதான் நாம் பார்க்க முடிகிறது, 10-15 வருடத்திற்கு முன்பாக அநேகர் மிஷனரி பாரத்தோடு வட இந்தியாவிற்கு அநேக இடங்கள்ல போய் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தினார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். ஆனால் இப்போது நாம் பார்க்க முடிகிறது, ஊழியர்களுடைய இதயத்திலும் சரி, சபைகளிலும் சரி, வாலிபர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த பாரம், ஆத்தும பாரம், தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பாரம் மிகவும் குறைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய இதய துடிப்பு இப்படியாக இருக்கிறது. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அதை இப்படியாக கூட நாம் சொல்ல முடியும், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இந்த காரியத்துல திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் நம்முடைய கண்களை திறக்கும் போது இங்கு நாம் பார்க்க முடிகிறது, எவ்வளவு தேவைகள் உண்டு. தேவனுடைய ராஜ்யம் இன்னும் கட்டப்படவில்லையே, இன்னும் சுவிசேஷம் செல்லவில்லையே என்ற பாரம், அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். எப்போது நாம் பார்க்கிறோமோ அப்போது நம்மளுக்குள்ள தேவன் பாரத்தை கொடுப்பார். அப்படி பாரத்தை பெற்றவர்களாக, தேவனுக்காக செயல்படுகிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதற்காக தேவன் நம்மை வைத்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், 4வது அதிகாரம், யோவான் 4வது அதிகாரத்துல அவருடைய பாரம் அப்படியாக இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்துல மக்களை கொண்டு வர வேண்டும் என்ற பாரத்தோடு செயல்பட்டார். ஒரே ஒரு
பெண், அந்த பெண் விபச்சார ஸ்திரியாக இருந்தால், ஆனால் தேவன் அந்த பெண்ணை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும், அவள் மூலம் அவளுடைய கிராமம் சந்திக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டத்தோடு தேவன் இந்த காரியத்தை செய்தார். அந்த காரியத்தை செய்த பிறகு அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் சீசர்கள்ட்ட, கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வருகிற நாட்களில் உங்கள் மூலம் பெரிய காரியங்கள் நடக்க போகிறது, அதனால உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பாரத்தோடு அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்பதை நான் பார்க்க முடியுது. அதே வார்த்தை இந்த நாளிலும் கூட நம்முடைய இதயத்தில் துணிப்பதாக இருக்கிறது, நம்முடைய இதயத்தை துளைப்பதாக இருக்கிறது, நம்முடைய இதயத்துக்குள்ள இருக்கிற பாரத்தை வெளிக்கொண்டு வருவதாக இருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சகோதரனே சகோதரியே, கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். அறுவடை மிகுதியாக இருக்கிறது. அதுல என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய சபையின் பங்கு என்ன, என்னுடைய குடும்பத்தின் பங்கு என்ன என்பதை அறிந்து புரிந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.